வணக்கம் நண்பர்களே, நம் டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு யூபமிசம் என்று சொல்லக்கூடிய பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பலருக்கு மத்தியில சில வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது அது கொஞ்சம் மரியாதை குறைவாகவோ அல்லது உச்சரிப்பதற்கு அல்லது சொல்லுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக சில வார்த்தைகள் இருக்கும். அதை ஃப்ரீயா நம்ம பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக வேற ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் நம்ம பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணமா ஒரு கார் நம்ம யூஸ்டு கார் அல்லது பயன்படுத்திய கார்னு சொல்றதுக்கு பதிலா வேற எப்படி சொல்லலாம் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல, அதுக்கு ப்ரீ ஓன்டு கார் அப்படின்னு சொல்றதுதான் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்ப யூஸ்டு காருக்கான பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரீ ஓன்டு கார். இதே போல என்னென்ன வார்த்தைகளுக்கு என்ன பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற லிஸ்டை நீங்க கவனித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் ரொம்ப எளிதாக கிடைத்துவிடும். வாங்க பார்க்கலாம். இப்ப லெவாட்டரி அப்படிங்கிறதுல இதை நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்றோம். அண்டர்டேக்கர், அதாவது பிணங்களை எரிப்பவர், அவருக்கு அண்டர்டேக்கர்னு சொல்லுவோம். அதை நாம ஃபியூனரல் டைரக்டர் அப்படிங்கிறது அதற்கான பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆக்சிடென்டல் டெத்ஸ், விபத்துல இறப்பவர்களை அதை நாம கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிற பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸை குறிப்பிடுவோம். வாமிட்டர் அல்லது வாமிட்டிங், ஃப்ளோ ஜங்ஸ். ஃபேட், பருமனானவர் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபிகர்டு, டெஃப். காது கேளாமை, ஹியரிங் இம்பேர்டு. பியூன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓல்டு பர்சன், சீனியர் சிட்டிசன். டைடு, பாஸ்ட் அவே. ஸ்கேவெஞ்சர், ஸ்ட்ரீட் கிளீனர். சீப், மலிவாக இருக்கிறது சொல்ற சீப் அப்படிங்கிறதுக்கு எக்கனாமிக்கல். பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர். அன்எம்ப்ளாய்டு, ஜாப் சீக்கர். பிளைண்ட், விஷுவலி இம்பேர்டு, விஷுவலி இம்பேர்டு அல்லது விஷுவலி சேலஞ்சு. ஹேண்டிகேப், உடல் ஊனமுற்றவர்களுக்காக டிஃபரண்ட்லி ஏபிள்டு. சோவெனர்ஸ், லேட் ப்ளூமர்ஸ். பிரெக்னன்ட், இந்த ஃபேமிலியே. ஜெயில், கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. யூஸ்டு கார், ப்ரீ-ஓன்ட் கார். Poor, underprivileged. Short, vertically challenged. Bald, thin on top. Beating taken, corporal punishment. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றொரு வினாவில் சந்திப்போம். நன்றி.